போட்டுச்சு பொறந்துச்சுப்பா நல்லபடியா குழந்தை பார்த்து வச்சு ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தைன்னு தெரியல போடக்கூடியா இருக்க குழந்தை பார்த்த இடத்துல எப்படி பயாவுக்கு தண்ணி குடிக்கிற போற மாதிரி போய் வந்தா இப்பதானே உள்ள போன அதுக்குள்ள குழந்தை வந்து நீ தூக்கின்னு வந்துட்டா 1 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து எங்க வந்தியா இப்பதான் போன பேசிக்கிறேன் நானே. இப்பதான் ஒரு பிஸ்கட் சொன்னாரு போட்டுக்காரு, 2வது பிஸ்கட் பிரிக்கிறாரு, பார்த்த உடனே வச்சாரு. கோயிலுக்கு போகும்போது பிஸ்கட் என்ன கேக்குது எங்கடா அடுத்தது என் கூடல அப்பா என்னம்மா உங்க வீட்டுக்கு வந்ததுமே அழகான முன்ன சொல்லி தப்பு இல்லை. அதுக்கு முன்ன இடுப்பொலியா பொம்னாட்டிக்கு இடுப்பொலி அப்படின்னா பெருசும் பாக்குறாமா போய் வண்டி வச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த என் ஜக்காத்தி வந்து சும்மா இருக்காது. அருவா ஏத்தானோம், விளக்கண்ணை ஏத்தானோம், முட்டை சாம்பல் ஏத்தானோம். இப்ப இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது. அப்படியே போனோமா நேர போறமா அறக்குறமா எடுக்கிறமா வந்துனே இருக்கிற வேலை தான் எங்களுக்கு அறப்பறக்கிற காது மாரி ஆகி போச்சு. போனோமா அவங்க அறப்பறக்கிறமா வண்டி வந்தா பாக்கத்து கடிச்சாம ஏத்துக்க, இல்லைன்னா அவங்க அர்த்த கட்டி தூக்கி அந்த காலத்து போட்டு போட்டு கூட்டு போவான்தான். அதான் அதனால தான் அந்த காலத்துல இந்த பொம்னாட்டிக்கெல்லாம் ஒரு கலர் 2 கலர் பெட்டாங்க. இப்ப கூட பார்த்தனா அப்படியே வயிறு கொம்பு மாரி நிக்கும். ஆனா இப்ப கேது 1 2 தான். 2 பெட்ட ஒண்ணு வீட்டுக்காரன் சோறு கேட்டான்னு வச்சுக்கா நவுதுக்குன்னு வந்து போடுது. அது மாரி ஆகி போச்சு காட்டு. இப்போ சரி விடு. கடை குட்டியா பட்டு குட்டியா ஆடு மேய்க்கிற புத்தி ஒண்ணு விட்டு போதா? அதான் ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறா. மகாலட்சுமியா வந்து பிறந்துக்கிறா பத்தியா? ஆமாப்பா. அவளுக்கு அழகா பேர் வச்சாதான் நல்லா இருக்கும். என் வாயில வச்சிடறேன். வாயில தான் வைக்கிறமா? அருமையான பேரு உலகத்துல யாருமே வைக்காத பேரு, ஒரே எழுத்துல பேரு. என்னப்பா அதிசயம் பக்கத்து ஒரே எழுத்துல பேரா? ஆமா. என்ன பேரு? ஜூ. அந்த பேர் வச்சு கூப்பிட்டு வச்சுக்க 3வது தேர்ல கூட குழந்தை விளையாடிக்கிட்டோம். 10 நிமிஷம் வாட்ச் பண்ணிட்டு நல்ல பேரை வை. நான் நாய் பேரை வைப்பேன். அது வேணாமா? சரி நல்ல நறுக்குன்னு வை பேரு. நறுக்குன்னு இருக்கன்னா முறுக்குன்னு வச்சுக்கோ. வாயில நோயர்மேனா வாய பையன் வச்சுக்கோ. காதல் நோயர்மேனா குச்சின்னு வச்சுக்கோ. என்னதான் கேக்குறதியா? எப்படியா பையன் தான் கேள என்னப்பா காப்பாத்திட்டு கேட்க மாட்டியா? அப்படின்னா அழகா கூப்பிடுற மாதிரி பேரு வையினாக்கா குச்சா வாய பயமா பிறந்த குழந்தை உனக்கு பொண்ணா இருந்தாலும் அவ எனக்கு பேத்தி சரிதானா? அவளுக்கு அந்த பேர்ல வைக்க மாட்டேன், நல்ல பேரை வச்சிடறேன். நாங்களும் யாதவ குலத்துல பிறந்தவங்க. எங்க வீட்டுல எந்நேரமா அமுதம் நிறைஞ்சிருக்கும். அதனால இந்த பெண் குழந்தைக்கு ஆமுதா ஆமுதா அருமையான பேருமா குழந்தைக்கு அருமையான பேரு. ஆமா இருந்தாலும் குழந்தைக்கு பேர் வச்சுட்டோம். இதெல்லாம் பிட்டிங்கெல்லாம் தனி கைக்கு வச்சுட்டு உடம்பு ஊத்து. எந்த தாயாவது பெட்ட குழந்தை இந்த மாதிரி பண்ணுவாளா? உரம் எடுக்கணும். அப்படி உரம் எடுக்கும். அப்படி எடுக்காத பிடிக்காம புடிச்சுவா. அம்மன் படம் ஜண்டா ஐயா குழந்தை பேர் வச்சுட்டோம். ஆமா இவளை எப்படி படிக்க வைக்கிறது ஆளாகிறது? நான் வரும்போது எதுவுமே இல்லாத அனாதையா வந்து கையோட காலோட வந்துட்டேன். ஆமா நீ இருக்கிற சரி உன்னை நம்பி பழச்சிக்கலான்னு பார்த்தேன். நீ இப்ப மொட்டை பையன் மொட்டை பையன் இல்ல நான் பொட்டை பையன். ஐயோ எதுவுமே இல்லாத எப்படி வளர்க்கறது ஆளாகிறது? ஏமா ஒண்ணு இல்லைன்னு என்கிட்ட கவலைப்படாத சரிதானா? குழந்தை எப்படி வளர்த்து எப்படி படிக்க வைக்கிறது வேலை வாங்கி தரத்துன்னு கவலைப்படாத. என்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்குது. வெங்கடாச்சலம் ஒரு 50 ஆடு எடுத்தாந்து வாரத்துக்கு விட்டுக்கிறான். 150 ஆடு வித்துடுறேன். வெங்கடாச்சலம் வந்து கேட்டா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு செத்து போச்சுன்னு சொல்லிடுறேன். வாங்கிக்கிறோம்னா இதே மாதிரி சொல்றேன். நான் சும்மா டமாச்சு சொல்லிக்கிறேன். மொத்தமே இந்த மாதிரி நாம் போட்டுருப்பேன். சும்மா கூட கலையில விடாது கம்பெனி நான் டமா சொல்லிக்கிறேன். 150 ஆடு வித்து குழந்தை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன் இல்லையா? மாசமான சம்பளத்தை எட்டாந்துருந்தா தாத்தா அப்படி என் கையில கொடுக்கும் போது 150 ஆடு 1500 ஆடு வாங்கிக்கிறேன். வெங்கடாச்சலத்து 50 ஆடு வித்த மாதிரி அவனுக்கு ஒரு 500 ஆடு கொடுத்துறேன். பாத்துட்டியா? அதுதான் யாரு பக்கத்துல உக்காத்து கிடையாது. நான் மூளை இருக்குதுன்னு சொன்னேன். வெளியே ஒரு தண்ணா தெரியுது கசிந்து போலுதியா? ஆமா சரி சரி நேரமாவது குழந்தை எடுத்துட்டு கூட்டு போ. நான் ஆடு மாடெல்லாம் ஓட்டு விட்டு நாட்டு மந்துக்கல்ல போய் குளிச்ச சலுவு வாங்கியாந்து அம்மியில வச்சு ஒட்ட அரைச்சி தரேன். தூளாண்டா சாப்பிட முடியாது. ஒண்ணு உண்டியா கிண்ணத்துல ஊற்றி வைக்கிறேன். லொடுக்கு எடுத்து போட்டு மூடிடு. யார் சொல்லியா? குளிச்ச சலுவு சாப்பிட்டா செத்துவாங்களா? பார்த்தது கூட கிடையாது. ஏமா உனக்கு குழந்தை பத்தி பழக்கம் இல்ல அதனால உனக்கு தெரியல. குழந்தை பெற்றுக்கும் குளிச்சுவாங்க அதெல்லாம் சாப்பிடணுமா? அப்பதான் உனக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது. குழந்தை பெத்தவங்க அதை சாப்பிடணும். ஆமா எங்க ஆயா இருக்கிறாங்க. எந்த ஆயா?
கண்ணாடிக்கார ராயா டனால் பேசுது. இதுக்கு முன்ன கேட்ட பதில் சொல்லல. குழி குளிச்சவங்க செலவு சாப்பிடணுமா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லட்டும். நான் சாப்பிடுறேன். ஏமா ஏமா புளி குளிச்ச செலவு என்ன நான் வாங்கி அந்த அரைச்சு கொடுக்கணும். காது கேட்கறா? ஏமா காது கேட்கறேன் நீங்க யாருன்னா சொல்லுங்களாம்மா. புளி குளிச்ச செலவு என்ன நான் வாங்கி அந்த அரைச்சு கொடுக்கணுமா? வாங்கி என்ன சொல்லுங்க. பட்டு பட்டு சொல்லுங்க. தெரியுது. அந்த காலத்துல இருக்கிறது பட்டு பட்டு சொல்லணும். கரும்பு இருக்கா? அரளி விதை பண்ணி என்ன மாணவர் என்னன்னு அவங்க சொல்லிட்டாருமா எனக்கு தெரியுமா? சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்கணும். சொல்லு. கரிஞ்சிருக்கான் பெருங்காயம் வெள்ளை கடுகு மோடி குச்சி முளை குச்சி மாடை கட்டி குளிச்சில. சரி அதெல்லாம் வேணாம். ஆட்டு மருந்து கடையில் போய் குழி குளிச்ச செலவு கொடுப்பா அப்படின்னா மொத்தம் அவங்க கட்டி கொடுத்துட்டு போறான். நான் வாங்கி அந்த அடிச்சு கொடுத்துறேன். அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ போ கை எடுத்துட்டு போ வந்துருப்போம்.